அவ்வளோதான் பக்கா. ஸோ எப்போ உங்களால் பின்னாடி யாருமே இல்லாமல் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் உங்களால் தனியாக பண்ண முடியுது, அந்த தைரியம் வருதோ அப்போ வந்து நீங்கள் பக்காவாக பேக் ஃப்ளிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆகஸ்ட் நினச்சா எங்கே வேணாலும் பேக் ஃப்ளிப் படிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரே நாளில் பேக் ஃப்ளிப் எப்படி பண்ணுறதுன்னு நான் பேக் ஃப்ளிப்பை குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்சல்யூட் பிகினர், உங்களுக்கு வந்து டைவே அடிக்க வராது, ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக் ஃப்ளிப் அடிக்க முடியும். ஆகாஷ் தான் வந்து நமக்கு வந்து பேக் ஃப்ளிப் அடிக்க சொல்லி தர போகிறோம். நான் ஆக்சுவலாக ஸோ ஆகாஷ் வந்து இப்போ ஒரு பிகினர் மாதிரி நம்ம வந்து கைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம், நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஹோமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 பர்சன் தேவை. ஒன்று வந்து டைவ் அடிக்கிற பர்சன், ஒன்று வந்து ஒரு ஃப்ரெண்ட். ஸோ தனியாக வந்து நீங்கள் இந்த ஸ்கில்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது கிடையாது. அதுக்கு வேறு டெக்னிக் இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற டெக்னிக் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. ஸோ ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அங்கே நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹை ஜம்ப். ஸோ ஹை ஜம்ப்னா ஜஸ்ட் நார்மல் ஜம்ப், சரியா? இல்லை, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். குதி. ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். இதை வந்து ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களால் ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும், அவ்வளோ ஈஸியாக உங்களால் பேக் ஃப்ளிப் அடிக்க முடியும். ஸோ செகண்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ உங்களோட ஹேண்டோட ரொட்டேஷன் எப்படி இருக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி இருக்கீங்களா, தென் இப்படி வந்துட்டு இப்படி கையை அப்படியே ரொட்டேட் பண்ணக்கூடாது பேக்கில். ஸோ இப்படி உங்கள் ஹேண்ட் வந்துட்டு தென் இப்படி கறங்கணும். ஸோ இதுதான் நம்ம பழக போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு 10 ரெப்பிட்டிஷன் 15 ரெப்பிட்டிஷன் வச்சு ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்ச பிறகு தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ உங்கள் நீஸை வந்து செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வரணும். ஸோ இது எப்படின்னா, ஸோ இதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா தென் நம்ம ஆக்சுவல் டைவ் டுட்டோரியலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம, ஸோ வந்து நான் வந்து இப்போ ஆகாஷ் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ இதே தான் நீங்களும் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பேக்கில் இருக்க பர்சன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட வெயிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவனை லிஃப்ட் பண்ண போகிறீங்க. அவன் நீங்கள் பின்னாடி இருக்கீங்கன்னு நினச்சிட்டு தைரியமாக வந்து ஜம்ப் பண்ணுவான். பட் இப்போ நம்ம வந்து ஸோ டைவ் அடிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேலன்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ அப்படியே அவனை பின்னாடி கறக்கி விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ளோ வரதுக்காண்டி. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்து 2 பேரும் இதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, முக்கியமாக டைவ் அடிக்க பர்சன், தென் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும், அதுக்கப்புறம் போங்க. தென் கண்டிப்பாக உங்களால் வித்தவுட் இன்ஜுரி கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஜுரி ஆகிறது சான்ஸே இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்க பர்சன் வந்து அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கரெக்டாக கொடுத்தா போதும். நான் வந்து இப்போ ஆகாஷ் தூக்குறேன்னு வைங்களேன், அவனுக்கு வந்து டைவே அடிக்க தெரியாது, அவனுக்கு சுத்தமாக டைவ்னா என்னென்னு தெரியாது. இருந்தால் கூட நான் வந்து அவனை வந்து ஜம்ப் பண்ணுற சொல்கிறேன், டைவ் அடிக்க சொல்கிறேன். நான் வந்து அப்படியே இருந்து அவன் எவ்வளோக்கு ஹைட் எழும்புறானோ அதுக்கேற்ற நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவனை கறக்கி விட்டுறலாம். ஒன்ஸ் லைட்டாக இப்படி ரொட்டேட் ஆகட்டும், அவன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி ஸோ கீழே விழுந்தால் கூட ஸோ இப்படி தான் விழுவான். ஸோ இந்த லெவலுக்கு வந்துடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அடியப்படாது. ஸோ ஒருத்தனை டைவே அடிக்க தெரியலனா கூட பின்னாடி இருக்கால் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அடியப்படாமல் எந்த இன்ஜுரியும் ஆகாமல் உங்களால் டைவ் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எல்லா மூவ்மே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாடி வந்து அந்த மூவை அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த உங்கள் பாடி வந்து ஈஸியாக வந்து மூக்கு அடாப்ட் ஆகிரும். உங்களுக்கே தெரியாமல் சடனாக வந்து ஒரு நாள் உங்களால் டைவ் அடிக்க முடியும். சேம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு பார்ட்னரை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப டைவ் பண்ண போகிறோம். ஸோ வித் தேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ஒன் டே ஈஸியாக அடாப்ட் ஆகும். தென் சடனாக உங்களால் பேக் ஃப்ளிப் அடிக்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப். ஸோ ஒன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆன பிறகு இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஸோ ஒன்று தூக்கி விட போகிறேன். ஸோ இதே மாதிரி தான். ரெடியா? பின்னாடி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ பேக் ஃப்ளிப் அடிச்சாச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஆல்ரெடி நம்ம எங்கே இருக்கோம், பேக் ஃப்ளிப் கிட்ட போயாச்சு. ரெடியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு ஃப்ரண்ட் சைட்லேருந்து பண்ணுவோம். ரெடியா? ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ரொட்டேட் ஆகிட்டு அவன் எவ்வளோ ஹைட்டாக குதிக்கிறானோ அதுக்கேற்றாப்புல உட்காந்தோ அதுக்கேற்றாப்புல லைட்டாக வளைஞ்சு கொடுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ பக்காவை வந்து பேக் ஃப்ளிப் அடிச்சாலும் இன்னும் இருக்கா? ரெடியா? ஸோ ஈஸி. ஸோ இதை வந்து பண்ணுங்கள். ஸோ இதை வந்து எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் திரும்ப 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 பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒருக்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் சைக்கிள் ஓட்டி படிச்சிருப்போம். சைக்கிள் ஓட்டி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சைக்கிள் ஓட்டுவோம். ஸோ பின்னாடி இருந்து யாராவது நம்மளை பிடிச்சிருப்பாங்க. தென் சடனாக வந்து பின்னாடி கையில் பிடிச்சிட்ருக்காள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க, நமக்கே தெரியாமல். நமக்கு தெரியாமல் சைக்கிள் ஓட்டுவோம், ரைட்? சேம் அதே மாதிரி தான் நம்ம பின்னாடி இருக்க மாதிரி இருப்போம். ஸோ பட் நம்மளோட ப்ரெஷர் நம்ம கொடுக்க மாட்டோம். லைட்டாக ஒரு கை யூஸ் பண்ணுறது, ஸோ லைட்டாக ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக கொடுக்குறது. அவன் வந்து நம்ம பின்னாடி இருக்கும், ஏன்னா முக்கால்வாசி பேர் டைவ் அடிக்க முடியாத ரீசன் வந்து பயம் இருக்கும். ஸோ அப்படி பேக்கில் போனோன்னா டக்குன்னு பயம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்த மாதிரி இருக்கும். அவன் நம்ம இருக்கோன்னு தைரியமாக பண்ணுவான். பட் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாக தான் ப்ரெஷர் கொடுப்போம். அப்படியே ப்ரெஷரை கம்மி பண்ணி ஓவரால் டைமில் நம்ம வந்து ப்ரெஷரே கொடுக்காம அவன் ஈஸியாக வந்து டைவ் அடிச்சிருவான். அதே போல் எப்போவுமே பயம் இருக்கக்கூடாது, எப்பவுமே ஜாலியாக அடிக்க போல பாருங்க. ரெடியா? நில் ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஹேண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹேண்டு தான், பட் நான் வந்து 2 கையும் பின்னாடி வச்சுருக்கேன். ரெடியா? இந்த பக்கம் ரெடியா? ஸோ அவ்வளோதான். அப்படி ப்ரெஷரை கம்மி பண்ணி நீங்கள் அப்படி ஸ்லோவாக ப்ரெஷரை கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆக அவனே டைவ் அடிக்க ஆரம்பிப்பான். அடுத்தது பையன் நீங்கள் வந்து அப்படியே லீவ் பண்ணிடணும். ஸோ லீவ் பண்ணிவிட்டு அவனே ஆட்டோமேட்டிக்காக அடிப்பான். ஒருக்கா அடிச்சிட்டா தென் அவ்வளோதான், பூம், திரும்ப கண்டிப்பாக உங்களால் டைவ் அடிக்க முடியும். ரெடியா? ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலாக அந்த ஹேண்டை எடுக்க போகிறேன். நான் வந்து மொத்தமாக பின்னாடி இருந்துட்டு நீ டைவ் அடின்னு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லும் போது அந்த பயம் வந்துடும். ஸோ நான் கூட இருப்பேன், பட் நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். ரெடியா? நீ நான் அது அடிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பேக் ஃப்ளிப் பக்காவாக அடிச்சிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறது முடிஞ்ச பிறகு தென் இப்போ வந்து அவன் தனியாக அடிக்கணும். ஸோ ஒன்ஸ் தனியாக அடிச்சிட்டானா தென் கம்ப்ளீட் நம்ம வந்து பேக் ஃப்ளிப் பக்காவாக பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து போகிறான், அவ்வளோதான் பக்கா. ஸோ எப்போ உங்களால் பின்னாடி யாருமே இல்லாமல் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் உங்களால் தனியாக பண்ண முடியுது, அந்த தைரியம் வருதோ அப்போ வந்து நீங்கள் பக்காவாக பேக் ஃப்ளிப் லேண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆகஸ்ட் நினச்சா எங்கே வேணாலும் பேக் ஃப்ளிப் அடிக்கலாம். அதே சிச்சுவேஷன் நீங்களும் ஒரு நாள் வருவீங்க. ஸோ அது வரைக்கும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா வந்து உங்களுக்கு சுத்தமாக டைவே அடிக்க வரலாம் கூட நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைவ் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.